ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் நண்பா, இனிய மாலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன வீடியோனா, நிறைய பேர் லைவ்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறைய கொஷின்ஸ் கேட்டே இருக்கீங்க. பட் அதுக்கு சில பேர்த்துக்கு நாங்கள் கமெண்டில் ரிப்ளை பண்ணிடுறோம், சில பேருக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி அதுக்கு ரிப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா, அந்த கொஷின்ஸ் எல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்காக அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ 1 by 1 ரிப்ளை பண்ணிடலாமா? உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஒருத்தங்க உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ். என் உடன்பிறப்பு ஒருத்தர் இருக்கார், அண்ணன் பேர் தினேஷ். அதுக்கப்புறம் அப்பா அம்மா 4 பேர் தான். நாங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாமே கன்னியாகுமரி தான். பின்ன ஒர்க் பண்ணுறது மட்டும் நான் எங்கள் சத்தீஸ்கரில் இருந்தேன், ஐசிஹெச்சில். அதுக்கப்புறம் அண்ணன் மலேசியாவில் இருந்தார். மேரேஜ் டைமுக்கு 1 month முன்னாடி வந்தார். அதுக்கப்புறம் அவரும் போகலை, நானும் போகலை, வீட்லேயே தான். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கே பொள்ளாச்சி. அப்பா அம்மா, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அப்பா 4 years ஆச்சு, டெத் ஆகிட்டாங்க. அம்மா இருக்காங்க, அம்மா ஒர்க் போயிட்டுருக்காங்க. சிஸ்டர் ஒரு பொண்ணு இருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க, கோடிங் படிச்சுட்ருக்காங்க சென்னையில். இப்போ படித்து முடிச்சிட்டாங்க, இனி ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, RJ25. மேரேஜுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது 4 years ஆச்சு ரன் பண்ணி. இப்போ ரீசெண்டாக எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப இஷ்டம். மேரேஜ் பண்ணதுக்கு பின்னா இவர் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2 months ஆச்சு மாமா. 2 monthக்குள்ளே இருக்கும். 2 monthக்குள்ளே தான் இருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அண்ணா, நீங்கள் எந்த ஊர்? கன்னியாகுமரி. இனிய கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான். அக்கா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஐயோ இல்லை, நார்மலாகவே மேரேஜ் ஆகி 3 months தான் ஆக போகுது. இல்லை, நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நாங்களும் சீக்கிரமாக நாங்கள் சொல்கிறோம். பட் எதனால பேக் பெயின்னா, ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஸோ அதனால பேக் பெயினாக இருக்குது. மற்றபடி இல்லை, இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி எத்தனை மந்த் ஆகுது? அதான் சொன்னல, 3 மாதத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அப்புறம் அக்கா உங்கள் அம்மா உங்கள் கூட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, என் அம்மா என் கூட இல்லை. என் அம்மா கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஒர்க் போயிட்டுருக்காங்க. நான் மேரேஜ் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கேன். அப்பா, உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? உங்களுக்கு? எனக்கு அப்பா இருக்காங்க. எனக்கு அப்பாவும் அம்மா ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு தான் அப்பா மிஸ். எனக்கு மட்டும் அப்பா இல்லை, டெத் ஆகிட்டாங்க. 4 years ஆச்சு. மிஸ், நீங்கள் அம்மா அப்பா, நீங்கள் அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்க, அது உங்கள் அப்பா அம்மாவான்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, என்னோடய அத்தை மாமாவை தான் நான் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றேன். ஐ மீன் இவங்களோட அப்பா அம்மாவை தான் நான் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றேன். அத்தை மாமான்னு கூப்பிட்டதில்லை இதெல்லாம் வரைக்கும். பிம்பிள் ஹேர் க்ரோத் டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். பட் வீட்டில் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்கா, என்னால் வாய்ஸ் பேச முடியாது. இப்போயுமே கொஞ்சம் டைம் கிடைச்சனால இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறோம். லவ் ஸ்டோரி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு பண்ணிடுவோம், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். மேரேஜ் எப்போ ஆச்சுன்னா September 16 ஆச்சு. சாரீ கட்டி எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சீக்கிரமாகவே சாரீ கட்டி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஆமாம், கண்டிப்பாக. எனக்கும் சாரீ கட்டணும் ஆசை, பட் சாரீ கட்ட தெரியாது. ஸோ December 5 சாரீ கட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது. கட்டி சீக்கிரமாக வீடியோ. உங்கள் டேட் ஆஃப் பர்த்டே? சரி, October 19 எங்கள் பர்த்டே, July 25 என் பர்த்டே. நீங்கள் லவ் மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், லவ் அண்ட் அரேஞ்ச். அப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி தான் மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் வீடியோ இருக்குது அப்லோட். அதுக்கு இதுக்கு கொஷின்ஸ் இருக்குது, நாங்கள் கடைசியில் சொல்கிறோம். அக்கா, அண்ணாவை 3 line சாங் பாட சொல்லுங்கள். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் பாடுங்க. இப்போ இதில் பாடவா? சண்டாழிவோம் பாசத்தால நானும் சுண்டலியானே புள்ள, நீ கொன்னா கூட குத்தமில்ல,
நீ சொன்னா சாகும் இந்த பிள்ளை. ஐயோ என் வெட்கம் பத்தி வெகுறது. ஐயோ உங்களுக்கு பேபி இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து இவர் பேபி, இவருக்கு வந்து நான் பேபி. எங்களுக்கு என்ன பேபி இல்லை. உருட்டு உருட்டு. இல்லைங்க, எங்களுக்கு பேபி இல்லை. மேரேஜ் ஆகி 3 months ஆக போகுது, பேபி இல்லை. உங்கள் வீடு சுற்றி எப்போ காட்டுவீங்க? இதோ காட்டிடுவோம் கண்டிப்பா. சீக்கிரமா December 5th காட்டலாம். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்க கூட பிறந்தாங்க? அண்ணன் மட்டும்தான். என் கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க மட்டும்தான். அக்கா ஈட்டிங் சேலஞ்சு எப்போ பண்ணுவீங்க? பண்ணிடுவோம், சீக்கிரமா பண்ணிடலாம். வீட்டோட முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிடலாம். அக்கா நீங்க சமையல் செய்ய தெரியுமா? செய்ய தெரியும், பட் நான் இங்கே வந்து செஞ்சதில்லை. ஏன்னா இங்கே வந்து ஃபிஷ் குழம்பு தான் அதிகமாக சமைப்பாங்களா, அதனால நான் சமைச்சதில்லை. அம்மா சமைச்சு வச்சிருவாங்க காலையில், நான் சமைச்சதில்லை. அக்கா நான் மும்பை, எனக்கு தேன் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஹனி வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து அப்லோட் பண்ண நண்பா, பண்ணுறதோடு சேர்த்து அன்னைக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணவங்களையும் அந்த ஸ்பாட்டில் ஆன் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே நம்ம தேன் சப்ளை பண்ணிடுவோம். எத்தனை நாள் ஆகுமாமா? 1 month லேட் ஆகும். இன்னும் 1 month ஆகுமா? இலை எல்லாம் உதிர்ந்து மறுபடி இலை வரும்போது தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக வர புதிய இலையிலேருந்து தான் தேன் வரும். அதுதான். உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், Queen RD003. அதில் மோஸ்ட்லி அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்காது. ஏன்னா நாங்கள் இவரும் சரி நானும் சரி இன்ஸ்டா அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட்டு நான் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு பின்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லி இஷ்டப்பட்டு மேரேஜுக்கு பின்னா யூஸ் பண்ணதான். உங்கள் நம்பர் கிடைக்குமா? சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் யூடியூப் முக்கியமாக அந்த நம்பர் வந்து ஷேர் பண்ணுறது நல்லதில்லை. அதனால தான் எப்போயுமே நம்பர் ஷேர் பண்ணாதது. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம், ஏன்னா அங்கே யோசித்து நம்ம ரிப்ளை பண்ணலாம் இல்லையா, அதனால் இன்ஸ்டாவில் பார்த்துக்கலாம். ஏன்னா சரணியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அவங்க நம்பர் கொடுத்து தான் அவங்களுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. ஸோ அதனால் நம்பர் வந்து சோஷியல் மீடியாவில் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்கல. உங்கள் இன்னொரு ஐடி சொல்லுங்கள். RJ25 இதோ ஸ்க்ரீனில் தெரியும், அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. திவ்யா உங்கள் ஃபேமிலி பிக். என் ஃபேமிலி பிக் வந்து நான் இதில் சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இவரோட ஃபேமிலி பிக் பண்ணிடுவோம். அது எங்கே இருக்குமாம்மா? பண்ணிடுவோம். இது உங்கள் மேரேஜ் பிக். இது நிறையா பேர் கேட்டீங்க, அதுக்கு தனியாகவே வீடியோ போட்டுடலாம். வீடியோ போட்டலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். பின்ன பிக் எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட மேரேஜ் வீடியோவும் தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். சூப்பர். ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது யார்? இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் தந்தை, அப்பாவை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அம்மா இருந்தாங்க. அம்மானா ஏன்னா எங்களுக்காக சமையல் பண்ணுறதுலேருந்து கஷ்டப்படுறதுல எல்லா விஷயத்துலேயும் அம்மா இருந்தாங்க. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணும்போதுலேருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் காரணம் கேட்டால் எங்கள் அம்மா இவங்களும் ஒன்றே தான். மனசில் வஞ்சகம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. மனசில் வஞ்சகம் இல்லை, ரெண்டும் ஒன்றே மாதிரி தான். தாய்க்கு பின் தாரம், அதுக்கு தாய்க்கு பின் தாரம் இப்போ இவங்க, அதுக்கப்புறம் அம்மா. அம்மா எதெல்லாம் என்ன பிடிக்கும்? அதான் சொன்னல, மனசுல வஞ்சகம் இல்லை. இது அக்காவோட அம்மா தனியாக தானே இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து உங்க கூட வச்சுக்கலாம்ல, ஏன் அங்கே தனியாக விட்டீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்களா இல்லை உங்கள் அத்தையாக தான் அவங்கள பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன? இல்லை நண்பா, அவங்க அங்கே அப்பா மிஸ் ஆனதுக்கு பின்ன அங்கேயே இருந்து அங்கேயே வேலைக்கு போய்ட்டு தான் 2 பிள்ளைங்களையும் பார்த்தாங்களா. அதனால் இப்போ கண்டினியூவாக அவங்க அங்கேயே தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா வேலையும் பார்க்கணும், அதனால் வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்.
கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. பின்ன என்னென்னா சின்னவங்க கூட இருக்காங்களா, அவங்களுக்கு மேரேஜ் எதுவும் இது வரைக்கும் பார்க்காதனால, படிப்பு இப்போ தான் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் மேரேஜ் முடிச்சு அவங்களுக்கான இதுவும் பார்த்தாச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அம்மா தான் கண்டிப்பாக அவங்களையும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம். இப்போ என்ன வேலைகள் சின்ன சின்ன அங்கே பண தேவைகள்லாம் இருக்கனால போயிட்டுருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துப்போம். அவங்க வீட்டில் ஆண் பிள்ளை இல்லை இல்லையா, நான் தானே பையன், அம்மாவை தான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆன்சர் பண்ணியிருப்போம் நம்புகிறோம். இதுக்கு மேலே ஏதாச்சும் கொஷின் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆமாம், கழிவு கொட்டுங்க, ஆன்சர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.